இப்படி இருக்கிறத இந்த மாதிரி ஆக்கி அதை இந்த மாதிரி ஆக்குறதுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. தமிழ் சமையல் வரலாற்றிலேயே ஜிகிருதண்டாவை பயன்படுத்தி பர்ஃபி செய்யறத பார்த்துருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜிகிருதண்டா, ஜஸ்ட் ஒரு 7-8 பீஸ் தான் இருக்கும். அதை தண்ணியில ஊற வச்சிருங்க. எப்பொழுதும் போல ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில நல்லா இந்த மாதிரி மலர்ந்துருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இனிப்புக்காக பேரிச்சம்பழம் பயன்படுத்துறேன். பேரிச்சம்பழத்துல கொட்டையை இது மாதிரி எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 7-8 போல கடல் பாசிக்கு நீங்க ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்தீங்கன்னா தான் இனிப்பு சரியா இருக்கும். ஒருவேளை இனிப்புக்கு பேரிச்சம்பழம் வேணாம்னா நீங்க நாட்டு சக்கரை இல்லாட்டினா கல்கண்டு கூட பயன்படுத்தலாம். இப்ப சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாக்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க. பேரிச்சம்பழம் லேசா திப்பி திப்பியா இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இப்போ அடுத்ததா இதுல பொட்டுக்கடலை சேர்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணாம்னா நீங்க அதுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட பயன்படுத்தலாம். இந்த உடச்சக்கடலை ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா திப்பிக்கலே இல்லாத அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து அதை இப்போ சேர்த்துருங்க அந்த பவுல்ல. அடுத்ததான் நான் இதுல டேஸ்ட்டுக்காக தேங்காய் பவுடர் சேர்க்கிறேன். தேங்காய் பவுடர் கடைகளில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு தேங்காய் பவுடர் சேர்க்க வேணாலும் இதில் நீங்க பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அடுத்ததான் வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட போறோம். இப்போ கம்ப்ளீட்டா நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதுல 1-2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சேர திரண்டு வரும். நல்லா இந்த மாதிரி இறுக்கமா வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடரோ இல்லை வேர்க்கடலை பவுடரோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நெய் தடவி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்த இந்த பர்ஃபி மிக்ஸை அதுக்குள்ள போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலாப்புல கொஞ்சமா நட்ஸ் இந்த மாதிரி அலங்காரத்துக்காக வைக்கிறேன். ஒரு 1/2 hour அப்புறமா நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். பர்ஃபி மாதிரி பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க லட்டு மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணி நீங்க ஒரு 10 நாள் வரையும் இதை வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. நீங்க வெயில்ல வேலை பார்க்குறீங்க, வெயில்ல அடிக்கடி போறீங்கன்னா டெய்லி இதை ஒன்று சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். டயட்ல இருக்கவங்களுமே டெய்லி சாப்பிடலாம். உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.